ஜம்முன்னு வந்து குதிச்சு நிற்கிறாப்புல. இதுக்கு உள்ளால பாஸ்டில் யாராச்சும் நல்லது பண்ணினாதான் அதை பற்றி பேசணும், அப்படி இல்லைன்னா எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குன்னு 2 தடவை குதிக்கிறாப்புல. இதுக்கு முன்னால ஒருத்தர் பாஸ்ட பத்தி பேசுறான்னா அது ஒரு நல்லது இருக்கும். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. ஆனா என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கடைசி சான்ஸ் அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் எந்த அளவுக்கு உடம்பு போவேன். ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். லிங்கங்கிற ஒரு ஆளு அப்படிங்கிற ஒரு செத்தான். அப்புறம் ஃபேமிலி மேலே கை வைக்கக்கூடாதுல. அப்புறம் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு அப்படி அடிச்சு பிடிச்சிக்காப்புல. என்ன பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான், ஏன் பண்ணுறான், இது 3க்கும் பதில் தெரிந்தால் தயவு செய்து கமெண்டில் பதிவு செய்யவும். சூர்யா ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மொபைலை வந்துட்டு லாக் பண்ணி வச்சுட்டு போயிருங்க. இதுக்கு வந்து நிர்வாகம் வந்து பொறுப்பேற்காது. ஏன்னா 5ஆம் படத்தில் வந்துட்டு டியூவல் மோட் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் வந்துட்டு 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து முன்னாடி வருஷத்தில் கல்வி வலிக்க பார்த்தேன். அந்த பண்டிங்க கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? ராஜு பாய் அந்தேரி கிங் பாத்தல அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாறேன் வர தம்பி. நம்மால உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். பீஸா விட்டுட்டு வேண்டாம். 5ஆம் படத்துக்காக மட்டும் சொல்லலை, எல்லாத்துக்குமே ஆள் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி யார்ட்டாச்சும் கேட்டாச்சும் பண்ணலாம். எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத எல்லாம் பார்த்துக்கிட்டு ஹிடன் டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர சர்ச் பண்ணி அதில் இது வந்து சிக்கி சின்ன பின்னமாகி செதஞ்சு போயிட்டு தான் இருக்கிறோம்.